வருவாய் இழப்பை அதிகம் சந்திக்கும் விமான நிலையம் எது? வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் எந்த அளவுக்கு இழப்பு சந்திக்குது அப்படின்ற கேள்வி மாநிலங்களவையில் முன்வைக்கப்பட்டுச்சு. இதுக்கு பதில் அளிச்ச சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் அதோட பட்டியலை வெளியிட்டிருக்காரு. அதாவது 2021-22 நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் சென்னை விமான நிலையம் தான் அதிகப்படியான இழப்பை சந்திச்சிருக்கு. அதாவது 189 கோடியே 85 லட்சம் ரூபாய் இழப்பை சென்னை விமான நிலையம் சந்திச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னாக்கா டேராடூன் 98 கோடி ரூபாய், அகர்தலா 80 கோடி ரூபாய், அதே போல டெல்லி சப்தர்ஜங் விமான நிலையமும் 68 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பை சந்திச்சிருக்கு. இதுக்கு அடுத்ததா விஜயவாடா விமான நிலையம் 65 கோடியே 86 லட்சம் ரூபாய் இழப்பை சந்திச்சிருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல வாரணாசி, போபால், வதோதரா ஆகிய விமான நிலையங்கள் எல்லாம் இடம் பிடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ராஜமுந்திரி விமான நிலையம் 46 கோடியே 50 லட்சம் ரூபாய் இழப்பீடையும், ராஞ்சி விமான நிலையம் 45 கோடி ரூபாய் 3 லட்சம் இழப்பையும் சந்திச்சிருக்கு. சரி, இந்த இழப்பெல்லாம் எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்ற காரணத்தை குறிப்பிடும் போது பொதுவா மொத்த வருவாய் குறைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாம கொரோனா தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த இழப்பெல்லாம் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்பட்டப்போ இதை சரி செய்யறதுக்கான திட்டங்களும் இப்ப இருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அந்த திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா வானூர்தி அல்லாத பிற வருவாய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதிகரிக்கிறது மூலமா இந்த இழப்பை சந்திக்கலாம் அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு. இது தவிர வணிக இடத்தை சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்ற பதிலையும் கொடுத்திருக்காரு. இது தவிர நகர சுற்றுப்புறத்தை மேம்படுத்துறது, செலவுகளை கட்டுப்படுத்துறது மூலமா இந்த இழப்பை சமாளிக்கலாம்னு பதிலளிச்சிருக்காரு. அதே போல விமான நிலைய கட்டணங்களை இருக்கிறத விட அதிகமா உயர்த்தணும் அப்படின்ற பதிலையும் அவர் அளிச்சிருக்காரு.